ஹைடா கிட்டீஸ், வெல்கம் டு பங்க் அண்ட் டாக்லோ. எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஐம் ரியலி சாரி, நான் இவ்வளோ நாள் வீடியோ போடாததுக்கு ரீசன் நெக்ஸ்ட் மந்த் எனக்கு காம்படிஷன் இருக்குது. ஃபைனல் இயர் வந்துட்டாலே ரொம்ப டார்ச்சர் பண்ணி எடுக்கிறாங்க. யாரெல்லாம் இங்கே ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க, இது இப்போ தான் காலேஜ் வந்திருக்கீங்க, இல்லை செகண்ட் இயர் பிஜி, எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஆக்சுவலி இப்போ நீங்கள் வந்து ஸ்கூலிங் முடிச்சுட்டு காலேஜ் வர போகிறீங்க. நல்லா பண்ணுங்கள், உங்களோட கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். மைண்டை வேறு எங்கேயும் கொண்டு போயிடாதீங்க. அண்ட் காலேஜ் முடிச்சுட்டு ஒர்க்குக்கு போகிறவங்கெல்லாம் உங்களோட ஒர்க்கை நல்லா பண்ணுங்கள். ஜஸ்ட் ஃபைட்டிங், அவ்வளோதான். ஓகே, ஐம் சாரி. இதுக்கப்புறம் நான் ரெகுலராக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஓகே, ப்ரீவியஸ் பார்ட்லாம் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த ஸ்டோரி என்ன நடக்குதுன்னு புரியும். லாஸ்ட் பார்ட்டில் நம்ம என்ன பார்த்தோம்? டே வந்து பாஸ்வேர்டை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயங்கரமான வித்தையெல்லாம் காட்டிகிட்டு இருப்பாங்கல்ல, அதுதானே பார்த்தோம். இப்போ நம்ம அதுலேருந்தே கண்டினியூ பண்ணிக்கலாம். அவர் வந்து அந்த 1 வீக் அப்படியே ஸ்கிப் ஆகிருக்கும்ல. டே வந்து அவர் வீட்டுக்கு போக முடியாது, ஏன்னா வந்து ஜங்குக்கு வந்து அவர் அங்கே தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காருல. அதனால் அவங்க அம்மா அப்பாட்ட கால் பண்ணி அவர் சொல்லிடுறாரு, இப்படி வந்து 3 மாதம் எனக்கு ஒர்க் இருக்குது, அதனால் என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பாட்ட சொல்லிட்டாங்க. அவங்க அம்மா அப்பாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பையனை பார்க்க முடியாது, ஏன்னா ஒரே பையனாச்சா, பார்க்க முடியாதுன்னு அவங்க அம்மா அப்பா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இருந்தாலும் அப்படியே அந்த 1 வீக்கெல்லாம் முடிஞ்சு அந்த 1 வீக்கில் வந்து டே வந்து அந்த வீட்டில் ஜங்குக்கோட வீட்டில் வந்து நிறைய பேர் ஒர்க் பண்ணுவாங்கல்ல. தோட்டத்தில் வேலை பார்க்குறவங்களா இருக்கட்டும், டிரைவராக இருக்கட்டும், ஜங்குக்கோட நானியாக இருக்கட்டும், அந்த வீடை க்ளீன் பண்ணுறவங்களா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்கல்ல. எல்லாத்துக்கூடயும் அவ்வளோ க்ளோஸாக அவ்வளோ ஜாலியாக பழகுவாங்க. டே வந்து செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட் தானே. அந்த வீட்டில் எல்லாத்துக்குமே 40+ அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கும்போது டீ பார்க்க குழந்தை தானே. அப்போ அவங்களுக்கு டீயை வந்து என்ன பண்ணாலும் ஒரு குழந்தை ஏதாவது தப்பு பண்ணுச்சுன்னா திட்ட முடியுமா அந்த குழந்தைய? அந்த மாதிரி எல்லாருமே டே ஒரு மாதிரி குழந்தை மாதிரி பார்க்குறதையும் பார்த்துட்ருப்பாங்க. டே வந்து எல்லாத்துக்கிட்டேயுமே நல்லா பேசுவார். பட் ஜங்குக்கிட்ட மட்டும் அவருக்கு ஆகவே ஆக மாட்டேங்குது. இப்படி தான் அந்த 1 வீக்காக அப்படியே போகுது. அந்த சண்டே முடிச்சு அடுத்தது மண்டே அவர் ஆஃபீஸ் கிளம்புறதுக்காக வந்து எல்லோரும் கிளம்பிட்டு இருக்காங்க. ஜங்குக்கு வந்து குளிக்க போயிடுறாரு. டே வந்து அவர் ஃபஸ்ட்டே எஞ்சி கிளம்பிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, கிச்சனுக்குள்ளே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ளே வந்து அவர் எட்டி பார்த்துட்ருக்காரு. ஜங்குக்கோட நானி வந்து நின்றுட்டுருக்காங்க. நின்றுட்டு அவங்க சமைக்கிறதுக்கு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது டே போய் பார்க்குறாரு. என்ன சமைக்க போகிறீங்க? ஏ, நீயா? எப்போ வந்த? என்ன இன்னைக்கு அதிசயமாக கிளம்பியிருக்க? இல்லை, நைட்டு ஃபுல்லும் சரியாக தூக்கமே இல்லையா, அம்மா அப்பா மிஸ் பண்ணுறேன், அதான். சரி சொல்லுங்க, என்ன சமைக்க போகிறீங்க? என்ன சமைக்க போகிறேன்னா கண்டுபிடி. எனக்கு தெரியாது. எனக்கு இப்போ ஒன்று, எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டாக இருக்குது. என்ன கில்ட்டு? ஏன், என்னாச்சு? இல்லை, இந்த வீட்டில் இருக்க எல்லாருமே வேலை செய்கிறாங்க. தோட்டக்காரராக இருக்கட்டும், வீட்டில் சுத்தம் பண்ணுறவங்களா இருக்கட்டும், டிரைவராக இருக்கட்டும், நீங்கள் கூட ஏதோ வேலை பண்ணுறீங்க. நான் மட்டும்தான் டெய்லியும் சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு எழுந்திரிச்சிட்ருக்கேன். எனக்கு ஒரு மாதிரி இந்த வீட்டில் ஒன்றுமே செய்யாமல் சும்மா இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஜங்கு கூட அவனோட துணி அவனே வாஷ் பண்ணிக்கிறதா இருக்கட்டும், இல்லை அவனுக்கு அவனே கேர் பண்ணிக்கிறதா இருக்கட்டும், தூங்கி எழுந்தா கூட பிளாங்கெட்டை மடித்து வைக்கிறதா கூட இருக்கட்டும், எல்லாத்தையும் அவனே பார்த்துக்கிறான். என் பிளாங்கெட்டையும் சேர்த்து மடித்து வைக்கிறான். ஆனால் நான் மட்டும் எந்த வேலையும் செய்யாமல் சும்மா இருக்கேன். எனக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதனால் இன்றைக்கி நான் ஒன்று பண்ண போகிறேன். ஏன், இன்றைக்கி நீ எல்லா வேலையும் பார்க்க போகிறேன்ச்சியா? எல்லா வேலையும் பார்க்குற அளவுக்கு டைம் இருக்குமான்னு தெரியல, ஆனால் குக் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் இருக்கும். குக் பண்ண போறியா? டே, விளையாடாத, உனக்கு குக் பண்ண தெரியாது. எனக்கு தெரியும், நான் கற்றுக்கிட்டேன். எங்கே கற்றுக்கிட்டேன்? நான் 1 வீக்காக குக்கிங் கிளாஸ் போகிறேன். எங்கே? யூடியூப்பில். எங்கே சார், இங்கே வந்து இந்த அடுப்பை பற்ற வச்சு காட்டுங்க. அடுப்பை பற்ற வைக்கிறதுலாம் யூடியூப்பில் சொல்லி தரல. அப்போ எப்படி சமைப்பேன்? நான் சமைச்சிக்கிறேன், நீங்கள் எனக்கு கேஸை மட்டும் அதை பற்ற வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டே என்ன பண்ணுறாரு, அவர் வந்து அவங்களோட கையை அவங்க கேஸ் அடுப்பை பற்ற வச்சு கொடுத்தோன்னே டே வந்து அவங்களோட கையை பிடிச்சிட்டு, இந்த பார்டரை தாண்டி நீங்கள் வரக்கூடாது, நானும் வர மாட்டேன்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு வெளியே கொண்டு போய் நிப்பாட்டிடுறாங்க. அவங்க பார்க்குறாங்க, இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லி, பரவாயில்ல என்னமோ பண்ணிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, போய் டைனிங் டேபிளில் உட்காந்துடுறாங்க. ஜங்குக்கு வந்து கிளம்பியெல்லாம் முடிச்சுட்டு அவர் வெளியே வந்து பார்த்தா வந்து அவங்க நானி வந்து கன்னத்தில் கை வச்சுட்டு டைனிங் டேபிள் உட்காந்துருக்காங்க. அவங்க கேட்குறாங்க, அம்மா என்னாச்சு, சமைக்கலை? எங்க அவங்க ரூமில் இல்லை, நீ ஏன் போய் உள்ள பாரு என்ன நடக்குதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லும்போது ஜங்குக்கு போய் பார்க்குறாரு. என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது டே வந்து காதில் ஹெட்ஃபோன் மாட்டிக்கிட்டு
அந்த குக்கிங் வீடியோ வந்து இப்படி வச்சுட்டு டே வந்து ஃபோனை வந்து பக்கத்தடி அந்த ஸ்லாப்ல வச்சுட்டு அவர் பாட்டுக்கு நின்று லைட்டாக ஹம்மிங் பண்ணிட்டு லைட்டாக டான்ஸ் ஸ்டெப் போட்டுட்டு அவர் பாட்டு குக் பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காரு. ஜங்குக் இதை பார்க்கும்போது சிரிப்பாக இருக்குது, க்யூட்டாகவும் இருக்கா. ஆனால் என்ன பண்ணுறாரு, வீடியோ எடுத்து வச்சுக்கிறாரு. அவருக்கு எப்போவுமே ஒரு ஹேபிட் இருக்கும்ல, எல்லாத்தையும் வீடியோ எடுத்து வச்சுக்கிறது. அந்த மாதிரி அவர் வந்து வீடியோ எடுத்து வச்சிட்ருக்காரு. வீடியோலாம் எடுத்து முடிச்சுட்டு அவர் வீடியோ எடுத்துட்டு இருக்காரு. பின்னாடி அவங்க நானி வந்து நின்று பார்க்குறாங்க என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது இவர் வீடியோ எடுத்துட்டு இருக்காரு. எடுத்து முடிச்சுட்டு அவர் என்ன பண்ணுறாரு, பார்க்குறாரு டே வந்து ஏப்ரான் போடாமல் வேலை பார்த்துட்டு இருக்காரா. அதனால் இவர் என்ன பண்ணுறாரு, ஏப்ரான் வந்து அங்கே ஹேங்கரில் மாட்டியிருக்கு. அதை அவர் எடுத்துட்டு அங்கே டே கிட்ட போயிட்டு டே வந்து அப்படியே திருப்பி விடுறாரு. டேக்கும் நமக்கு ஒரு மாதிரி ஐ கான்டாக்ட் ஃபிக்ஸ் ஆகுது. ஆனால் வந்து அவருக்கு ஒரு மாதிரி அப்படியே ஷையாட்டே வந்து ஒரு மாதிரி ஐ டு ஐ பார்த்தோன்னே ஒரு மாதிரி அவருக்கு ஆகுது. இவர் என்ன பண்ணுறாரு, எதையுமே கண்டுக்கிற ஜங்குக்கு வந்து நேராக அந்த வந்து எப்ரோனை எடுத்து டேயோட தலையில் போட்டு தலை வழியாக அந்த உள்ளே விட்டு அவர் ஹக் பண்ணுற மாதிரி, பின்னாடி நாட் போடணும்ல, அதனால் என்ன பண்ணுறாரு, ஹக் பண்ணுற மாதிரி பின்னாடி போய் நாட் போடும்போது டே காதில் இந்த சாங் ஓடிட்டுருக்கு. டே வந்து இந்த சாங்கு ஓடிட்டு இருக்கும்போது அப்படி ஒரு மாதிரி மெஸ்மரைஸ் ஆகி ஜங்குக்கை பார்த்துட்டு இருக்காரு. இந்த சாங்குக்கும் ஜங்குக் பண்ணுற வேலைக்கும் ஒரு மாதிரி அவருக்குள்ள பட்டர்ஃப்ளை எல்லாம் பறக்க ஸ்டார்ட் ஆகிடுது. ஜங்குக்கு வந்து ஏப்ரனை கட்டி விட்டுட்டு அவர் சொல்கிறாரு, நீ இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்க, ஏப்ரான் இல்லைனா ட்ரெஸ் எல்லாம் மேலே ஆகிடும், புரிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒன்றும் கண்டுக்கல. அவர் பாட்டுக்கு வெளியே போயிடுறாரு. டே வந்து அந்த ஒரு மாதிரி ஒரு பொசிஷனில் அப்படியே ஸ்டாச்சுவாக நின்னவர் தான். அங்கே நானி இதெல்லாம் பார்த்துட்ருப்பாங்களா, அவங்க ஒரு மாதிரி சிரிச்சுட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, டே கிட்ட வந்துட்டு, டே என்னாச்சு, ஏன் ஃப்ரீஸ் ஆகிட்டேன். நானும் ஃப்ரீஸ் ஆகலையே, நான் யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு டே என்ன பண்ணுறாரு, அப்படியே திரும்பிட்டு ஒரு மாதிரி ஒரு கையெல்லாம் ஷிவர் ஆகுது. அவங்க நானி பார்க்குறாங்க, ஓகே ஏதோ ஆகுது நடக்குது போல இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க நேரம் வெளியே போயிடுறாங்க. டேக்கு வந்து உள்ளுக்குள்ளே ஒரு மாதிரி ஹார்ட் வந்து பக்கு 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 பக்குன்னு அடிச்சுக்குது. அவருக்கு ஹார்ட் சவுண்ட் அவருக்கே கேட்குற அளவுக்கு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அடிச்சுக்குது. அவர் யோசிக்கிறாரு, இல்லை நீ ஏன் இப்படி ஆன, டே இங்கே பாரு, நம்ம இந்த வீடியோ டெலீட் பண்ணுற முடிக்கும் தான் இவன் கூட இருக்கணும், அவன் மேலே ஃபீலிங்ஸ் சேர்த்து வளர்த்துக்காத, புரிஞ்சுக்கோட்டே, நீ இந்த டே கிடையாது, நம்ம எப்போவுமே அவனுக்கு எதிரியாக தான் இருக்கணும், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு இவருக்குள்ளேயே பேசிகிட்டு இருக்காரு. அவருக்கு புரியுது, அவருக்கு ஜங்குக்கு மேலே ஏதோ ஒரு ஃபீலிங்ஸ் வந்துருச்சுன்னு அவருக்கு புரியுது. பட் அவரால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அப்படியே கொஞ்ச நேரம் வந்து என்ன ஆகுது, ஓகே நம்ம குக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, பாத்திரத்தெல்லாம் போட்டு உருட்டுறாரு, அந்தந்த மசாலா எடுத்து போடுறாரு, எல்லாத்தையும் போட்டு முடிச்சுட்டு கிச்சனுக்கு டைனிங் டேபிளில் எடுத்துகிட்டு போய் வைக்கிறாரு. ஃபுட்டை எடுத்து வைக்கும்போது அது பார்க்கவே ஒரு மாதிரி ரெட் கலராக செம்மையாக இருக்குது பார்க்கறதுக்கு, ஒரு மாதிரி கிரேவியாக இருக்குது. அதை பார்க்கும்போதே கிரேவிங்காக இருக்குது சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளேட்டெல்லாம் எடுத்து வச்சு டே வந்து 2 பேர்த்துக்கும் சர்வ் பண்ணுறாரு. ஜங்குக்கு எடுத்து வாயில் வச்சுட்டு, நல்லா இருக்குது, ஃபஸ்ட் டைம் நான் செஞ்சாலும் நல்லா செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே டே வந்து டக்குன்னு அவங்க நானி திரும்பி பார்க்குறாரு. அவங்க நானி வந்துட்டு அவங்களும் வாயில் எடுத்து வச்சுட்டு, நல்லா இருக்கு டே அப்படின்னு சொன்னோடனே டே குடுக்குன்னு ஓடுறாரு ரூம்குள்ளே. நான் ஜிமினா கால் பண்ணி சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் குடுன்னு ஓடும்போது அவங்க நானி கேட்குறாங்க ஜங்கு கிட்ட, ஜங்கு நிஜமாலுமே இது நல்லா இருக்கா, வாயில் கூட வைக்க முடியல, என்ன பண்ணான்னு தெரியல, என்னென்ன மசாலா போட்டான்னு தெரியல, இவ்வளோ உப்பு கறிக்குது, எப்படி டங்கு சாப்பிட்ற நீ. அம்மா அவன் ஃபஸ்ட் டைம் செஞ்சுருக்கான், அவனை அப்ரிஷியேட் பண்ணலைனாலும் பரவாயில்ல, குறை சொல்லாமல் இருக்கணும், கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, அவங்க நானியோட தட்டில் இருக்க சாப்பாடு இவரே எடுத்து போட்டுட்டு இவர் பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு இருக்காரு. அங்கே டே வந்து ஜிமினாக்கா கால் பண்ண போனவர் அவர் வந்து ஜிமினா கால் பண்ணுறாரு. ஜிமினா கால் எடுத்துட்டு, என்னடா எங்கே இருக்க, எங்கே இருப்பாங்க, டைம் என்ன, ஹாஸ்டலில் தான் இருக்க, சாப்பிட்டியா, இல்லை, ஏன் ஊட்டி விட போறியா, ஊட்டி விட்டுருப்பேன், டேய் சாப்பிட்றாத, ஏன்டா நான் இன்னைக்கு குக் பண்ணேன், நான் உனக்கு கொண்டு வரேன், டேய் உன்னை நான் எதுக்கு அங்கே அனுப்புனேன், நீ என்ன பண்ணிகிட்ருக்க, நீ அங்கே போனது எதுக்கு, முழு நேரம் சமையல்காரனாகவே மாறிட்டியா, டே இல்லைடா எனக்கு சும்மா சமைக்கணும்னு தோணுச்சு அதான் நான் சமைச்சேன், எங்கே சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்றாங்க உனக்கு கொண்டு வரட்டா, டே நான் சொல்கிறேன்றது கொஞ்சம்
தப்பாக எடுத்து நினச்சிக்காத. பரவாயில்ல, நீ தப்பாக நினச்சாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் இன்னும் ஸ்டில் வெர்ஜினாக தான்டா இருக்கேன். உனக்காவது அதெல்லாம் இல்லை. எனக்கு வாழ்க்கையில் பார்க்க வேண்டியது நிறையா இருக்குது. புரியுதா? தயவு செஞ்சு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணாமல் எனக்கு கொஞ்சம் உயிரோடு இருக்க விட்றியா? ஒன்று பண்ணு, நீ கிச்சனுக்கு போ, ஸ்பூனை எடுத்து சாப்பிட்டு பாரு. நீ உயிரோடு இருந்தேன்னு வச்சுக்கோயேன், எனக்கு பேக் பண்ணி கொண்டு வா. ஒருவேளை நீ செத்துட்டேன்னு வச்சுக்கோயேன், நானே உங்கள் அம்மா அப்பாட்ட சொல்கிறேன், நீ சமைச்சு சாப்பிட்டு நீயே செத்துட்டேன்ட்டு. ஃபோனை விடா, போன வேலை என்ன, பண்ணிட்டு இருக்க வேலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்னா கோவப்பட்டு காலை கட் பண்ணிடுறாரு. இவரை பார்க்குறாரு, நான் என்னடா பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பார்த்துட்டு இவர் என்ன பண்ணுறாரு, ஓகே நம்ம இன்னும் ஃபுட்டு டேஸ்ட் பண்ணவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கிச்சன் போயிட்டு ஸ்பூனை எடுத்துட்டு அவர் வந்து வெளியே வரும்போது அவங்க நானியோட தட்டு காலியாக இருக்குது, ஜங்குக்கோட தட்டில் இன்னும் கொஞ்சம் ஃபுட் அதிகமாகவே இருக்கா. அதனால் இவர் பார்க்குறாரு அவங்க நானிக்கிட்ட, நீங்கள் சாப்பிட்டுட்டீங்களா? ம், சாப்பிட்டு முடிச்சிட்டே, ரொம்ப நல்லா இருந்துச்சுல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி ஒரு மாதிரி சிபாலிக்காக சொல்கிறாங்க. பட் டேக்கு புரியல. அதனால் வந்து ஜங்குக்கோட பிளேட்டில் தானே இருக்குது. அவர் என்ன பண்ணுறாரு, ஜங்குக்கோட பிளேட்டில் இருந்து எடுத்து சாப்பிட்றாரு. அவங்க ரெண்டு பேரும் ஒரு மாதிரி ஷாக்காகி பார்த்துட்ருக்காங்க. சாப்பிட்டவர், சை கருமோ, என்ன கன்றாவி இது, இது எப்படி ஜங்கு நீ சாப்பிட்ற? இங்கே பாரு, கூட ஒழுங்கு மரியாதையா, இது நான் கொண்டு போய் கொட்டிடுறேன், நாய் பூனை ஏதாவது சாப்பிட்டா கூட செத்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாங்கும்போது அவங்க ரெண்டு பேர்த்துக்கு சிரிப்புனா தாங்க முடியல. அதனால ஜங்குக்கு இருந்துட்டு, இல்லை நான் தரமாட்டேன்னு சொல்லி பிடிங்கி வச்சுட்டு அவர் சாப்பிட்டு முடிச்சிடறாரு. அவசர அவசரம் சாப்பிடும்போது டேக் ஒரு மாதிரி ஆகுது, ஏன் இந்த மாதிரி எனக்கு கில்ட் ஆக்குற அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கிட்ட கேட்கும்போது, இங்கே பாரு, நீ ஃபர்ஸ்ட் டைம் சமைச்சிருக்க, நல்லா இல்லைன்னுலாம் இல்லை, ரொம்ப நல்லா இருக்கு. ஆனால் என்ன, கொஞ்சம் மசாலாவை நீ மாற்றி போட்டிருக்க, மற்றபடி நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து என்ன பண்ணுறாரு, உள்ளே போய் ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்து பேக் பண்ணும்போது சட்டே வந்து அந்த சமைச்சு கொண்டு வந்திருப்பாள் அந்த பேனை அப்படியே தூக்கிட்டு, இல்லை இல்லை இங்கே பாரு, இதை சாப்பிட்டுட்டு நீங்கள் செத்து போயிட்டேன்னா என் மேலே போலீஸ் கேஸ் வந்துடும், எனக்கு அதெல்லாம் பிடிக்காதுன்னு சொல்லிட்டு ஜங்குக்கு என்ன பண்ணுறாரு, குடுன்னு அதை எடுத்துகிட்டு வெளியே ஓடிடுறாரு. பின்னாடி இவங்க நானியும் போகிறாங்க. ஜங்குக்கு இருந்துட்டு, ஓகே உங்கள் ரெண்டு பேருக்கு சமைக்கணும்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, அவர் சமைக்க போயிடுறாரு. இங்கே வந்து டே வந்து என்ன பண்ணுறாரு, போய் குழி நோண்டிட்டு இருக்காரு. ஒரு மாதிரி சேடாக குழி நோண்டிட்டு இருக்காரு. அவங்க நானி வந்து கேட்குறாங்க, என்ன பண்ணுற? ஆ, இல்லை, இது இப்படி நார்மலாக கொட்டினா காக்கா குருவி நாய் பூனை ஏதாவது ஒன்று சாப்பிட்டு செத்து போயிடுச்சுன்னா எனக்கு இன்னும் கில்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு மாதிரி பவுட்டியான ஒரு ஃபேஸை வச்சுட்டு ஒரு மாதிரி பிங்க் கலராக ஆயிடுச்சு ஃபேஸை, ஒரு மாதிரி வெக்கோ ஷை ஆகிட்டு ஒரு மாதிரி கில்ட்டாக ஒரு மாதிரி அழகு எல்லா கலந்து ஒரு சுச்சுவேஷனில் அவர் உட்காந்துருக்கும் போது அவங்க நானி சொல்கிறாங்க, இத்தனை வருஷத்தில் நான் சமைச்சது தவிர வேறு யார் சமைச்சதையும் அவன் சாப்பிட்டது கிடையாது. அப்படி அவன் எங்கேயாவது மீட்டிங் ஃபாரின் அப்படின்னு எங்கேயாவது போனால் கூட அவன் அளவாக தான் சாப்பிடுவான். வீட்டில் வந்து என் கையால் சாப்பிட்டா தான் பிடிக்கும். அவனுக்கு ஃபுட்டில் எல்லாமே கரெக்டாக இருக்கணும். ஏதாவது கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் பிளேட்டு வெளியே பறக்கும். ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் நீ சமைச்சதை ஃபுல் பிளேட் காலி பண்ணியிருக்கான். அதுவும் நல்லா இல்லைன்னு தெரிஞ்சு புரிஞ்சுக்கோ அவனை எவ்வளோ லவ் பண்ணுறான்னு. இது ஒன்றும் லவ் எல்லாம் கிடையாது, நான் கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் அவன் அப்படி. நீ என்ன சொல்கிற, நீ கஷ்டப்படக்கூடாதுன்னா அவனுக்கும் உனக்கு என்ன சம்மந்தம்? ஒரு நாள் நீ அவன் கூட இருந்துட்டேன்ட்டா அவனை உண்மையாக லவ் பண்ணுறான், அதை நீ புரிஞ்சுக்கோ. எனக்கு தெரியுது உனக்கும் உன் மேலே தான் ஃபீலிங்ஸ் இருக்குன்னு, ஆனால் நீ தான் அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிற. ரியாலிட்டிக்கு வா, அவனை அக்செப்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணு, இல்லைன்னா அவனை புரிஞ்சுக்கவாது ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது டே வந்து குழியிலலாம் போட்டு மூடிட்டு அவரும் ஒரு மாதிரி யோசிக்கிறாரு, ஒரு வேளை அவருக்கு நிஜமாக நம்ம மேலே ஃபீலிங்ஸ் இருக்கா, இல்லை நம்மளுக்கும் அவன் மேலே ஃபீலிங்ஸ் வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சுட்டு அவங்க உள்ளே போய் பார்த்தா ஜங்குக்கு வந்து சமைச்சிருக்காரு. அதை சமைச்சதை இவங்களுக்கு கொடுத்து, ஐ மீன் அவர் குக் பண்ணியிருக்காரு இவங்க ரெண்டு பேர்த்துக்கும். அதை கொடுத்துட்டு இவங்க ரெண்டு பேர் சாப்பிட்டதுக்கப்புறம் டே கேட்குறாரு, ஜங்கு நீ நல்லா குக் பண்ணுற, எனக்கு குக்கிங் சொல்லித்தரியா? நாம் வந்து சண்டே வீட்டில் தான் இருப்போம், வீக்லி சண்டே எனக்கு குக் பண்ண சொல்லித்தரியா? இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு மோசமான சமையல் என் லைஃப்பில் நான் சாப்பிடணும்னு யோசிக்க கூட மாட்டேனே. சரி நான் உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்க ஆஃபீஸ் கிளம்புறாங்க. டேக்கு வந்து இத்தனை நாள் வந்து ஜங்குக்கு மேலே ஒரு பேட் இம்ப்ரெஷன் தான் இருந்துச்சு. இப்போ அது ஒரு மாதிரி லவ்வாக மாறுது. அது டேக்கும் தெரியல, ஜங்குக்கும் தெரியல. ரெண்டு பேர்த்துக்குள்ளேயும் இருக்க ரிலேஷன்ஷிப் ரொம்பவுமே அதிகமாகுது. அப்படியே அந்த
ஒன் வீக்குமே வந்து ரொம்பவுமே கேர் பண்ணிக்கிறாரு. ஒரு பிறந்த குழந்தை எப்படி இருக்கும், அந்த குழந்தைய வந்து எவ்வளோ கேர் பண்ணிப்பாங்க, அந்த மாதிரி ஜங்குக் வந்து ரொம்பவுமே கேர் பண்ணிக்கிறாரு. சின்ன சின்ன விஷயம், கையில் வந்து காயம் பட்டாலும் ரொம்ப பதறி போகிறது. சின்ன காயமாக தான் இருந்திருக்கும், அவ்வளோ பதறி ஒரு மாதிரி டென்ஷன் ஆகி எல்லாம் ஆகிறது. இது வந்து அவங்க நானிக்கும் புரியுது, டேக்கும் புரியுது, அவன் நம்ம மேல ரொம்ப லவ் வச்சிருக்கான்னு சொல்லிட்டு. அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுறது எப்படின்னு டேக்கும் தெரியல, அது ஜங்குக்கும் எப்படின்னு தெரியல. ஆனால் 2 பேரும் அவ்வளோ லவ் பண்ணுறாங்க. அப்படியே 1 வீக் ஸ்கிப் ஆகுது. அடுத்த 1 வீக்கும் ஸ்கிப் ஆகுது. டே வந்து வீட்டுக்கே போகல. அவங்க அம்மா அப்பாட்ட மட்டும் அடிக்கடி கால் பண்ணி பேசிக்கிறாங்க. ஒரு நாள் வந்து அந்த அன்னைக்கு சண்டே வந்து ஜிமின் கால் பண்ணுறாரு. இந்த மாதிரி கால் பண்ணிவிட்டு, நான் சொல்கிற காஃபி ஷாப் நீ ஜங்குக்கை கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லும்போது, டே இருந்துட்டு ஏன் எதுக்குன்னு கேட்கும்போது, இல்லை நீ வேணாம், நான் சொல்கிறத மட்டும் செய் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி ஒரு காஃபி ஷாப்பான்னு சொல்லிட்டு அந்த காஃபி ஷாப் நேம் சொன்னோடனே டே போகிறாரு. டே போயிட்டு ஜங்கு கிட்ட, ஜங்கு நான் சொல்கிற காஃபி ஷாப் என் கூட வரியா, சும்மா வீட்டிலே இருக்க போர் அடிக்குதுல்ல, போகலாமே அப்படின்னு சொன்னோடனே டே வந்து ஜங்குக்கு வந்து வேற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுறாரு. இவனே தான் நம்மளை கூப்பிட்றான் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி அவங்க வேற ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் ஜங்குக்கு என்ன பண்ணுறாரு, அவர் போகிறாரு. போய் பார்த்தா அங்கே ஜிம்மின் இருக்காரு. டே பார்க்குறாரு, என்ன ஜிம்மின் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை ஜிம்மின் தான் வர சொன்னான், எனக்கும் தெரியல ஏன் அப்படின்னு சொன்னோடனையும் ஜிமின் அவங்க பக்கத்தடி வந்துட்டு, ஜங்குக் உங்களுக்கு நீங்கள் அந்த டேபிளில் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோடனையும் இவங்க 2 பேரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. என்னன்னு கேட்கும்போது, இல்லை நீங்கள் தான் சொன்னீங்கல்ல, இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பொண்ணோ ஒரு பையனோ பார்த்து கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் டேயை விட்டுடுவீங்கன்னு சொல்லிட்டு, அதனால தான் வந்து உங்களுக்கு ஒரு ஆளை ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, டீக்கு ஒரு மாதிரி கில்ட் ஆகுது. எதுக்கு அவருக்கு அப்படி இருக்குன்னு அவருக்கே தெரியல. ஜங்குக்கு ஒரு மாதிரி பார்க்குறாரு, டே இதுக்கு தான் என்னை கூட்டிகிட்டு வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு. பட் இது டேக்கே தெரியாதுல்ல. டே வந்து ஜிம்மினை தனியாக இழுத்துட்டு போயிட்டு, நான் இது கேட்டேனா, ஏன் இப்படி பண்ணுற, ஏய் நீ என்ன பைத்தியமா, நீ அந்த வீட்டுக்கு போனது எதுக்கு, உன் வீடியோ டெலீட் பண்ணணும், அவங்ககிட்ட நீ ஃப்ரீயாக வரணும், டே புரிஞ்சுக்கோ, நீ அதை பண்ணுற மாதிரியே எனக்கு தோணலை. இல்லை ஜிமின், இப்போ எதுக்கு இந்த பிளைண்ட், நீ பாருட்டே நான் உனக்காக மட்டும்தான் எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அவங்க வீமின் 2 பேர் பேசிகிட்டு இருக்கும்போது ஜிமின் வந்து பாதியிலே கட் பண்ணிவிட்டு, நீங்கள் அந்த டேபிள் உட்காருங்க, அவங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாங்கன்னு சொன்னோன்னே இவரும் போய் அந்த டேபிளில் உட்காந்துருக்காரு. ரொம்ப நேரம் ஆகுது, அவங்க வரவே இல்லை. ஜங்குக்கு வந்து டைமை கரெக்டாக ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும், இல்லைன்னா செம்மையாக கோந்துடும். 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகுது, இருந்தாலும் அவங்க வரவே இல்லை. அவர் அங்கேருந்து பிளேஸ்லேருந்து எந்திச்சு வந்துட்டு ஜிமினா கிட்ட கேட்குறாரு, இன்னும் எவ்வளோ நேரம் இங்கே வெயிட் பண்ணணும், இங்கே பாருங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாங்க, டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டாங்களாம், 1 மணி நேரமாக டிராஃபிக்கில் இருப்பாங்களா அப்படின்னு கேட்கும்போது டேக்கும் புரியுது, ரொம்ப கோவப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டனால என்ன பண்ணுறாங்க, இல்லை இல்லை கொஞ்ச நேரம் தான் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக அந்த பொண்ணு வர்றாங்க. அந்த பொண்ணை வந்து அந்த பொண்ணு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி காட்டிட்டு அவங்க 2 பேரும் அந்த டேபிள் உட்கார வச்சு பேசும்போது இங்கே வந்து ஜிம்மின் வந்து நார்மலாக டே கிட்ட பேச ட்ரை பண்ணுறாரு. பட் டேக்கு ஃபுல்லுமே அந்த பக்கத்தாட்டி டேபிளில் தான். அவர் இந்த ஜிம்மின் சொல்கிறது எதையுமே காதில் வாங்கலை, பக்கத்தாட்டி டேபிளில் என்ன பேசுகிறாங்கன்றதை மட்டும்தான் அவர் காதில் வாங்கிட்டு இருக்காரு. இவருக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, இல்லை நம்மளோட பொருள் வேற ஒருத்தவங்க எடுத்துகிட்டு போகிறாங்களே அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு மாதிரி கில்ட்டாகவே உட்காந்துருக்காரு. அவங்க 2 பேரும் பேசி முடிக்கிறாங்க. 2 பேத்துக்கும் சுத்தமாக செட் ஆகலை. அவர் வந்து சொல்கிறாரு, எனக்கு அந்த பொண்ணு சுத்தமாக பிடிக்கல, எங்கள் 2 பேத்துக்கு டேஸ்ட்டே செட் ஆகலை, அது இவ்வளோலாம் இந்த பொண்ணு வந்து லேட் பண்ணானா எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொன்னபோது, ஓகே இன்னும் 2 பேர் இருக்காங்க, அந்த 2 பேர்த்த மட்டும் பார்த்துருங்க அப்படின்னு சொல்லும்போது ஜங்குக்கு ஒரு மாதிரி கோவம் வருது. டேமேல தான் மொத்த கோவமும் வருது. என்னை உங்க கூட நான் டைம் ஸ்பெண்ட்லான்னு வந்தேன், நீ என்னடா என்னை வேற ஒருத்தவங்க கூட பிளைண்ட் டேட் அனுப்பிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி டே மேலே தான் கோவம் வருது. பட் டேக்கும் தெரியாதுல்ல அங்கே என்ன நடந்துச்சுன்ட்டு. அப்படியே வந்து அந்த மித்த 2 பேரையும் பார்க்குறாங்க. அவங்க 2 பேர்த்தையுமே பிடிக்கல. இதே மாதிரி தான் வந்து ஃபஸ்ட்டு இந்த 1 வீக் வந்து இவங்க 2 பேத்துக்குள்ள எவ்வளோ க்ளோஸாக இருந்தாங்களோ அந்த அளவுக்கு ஜங்குக்கு வந்து அவரை விட்டு தள்ளி தள்ளி போயிட்டுருக்காரு. டே மேலே ஒரு மாதிரி கோவம் வருது. பட் டே வந்து அவர் கூட இருக்க ட்ரை பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு மாதிரி கேர் பண்ணிக்கிறது கிடையாது. என்னன்னா என்ன, சரின்னா சரி, அந்த மாதிரி 2 பேருமே பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. டேக்கு ரொம்ப பெயினாக இருக்குது இந்த மாதிரி ஜங்குக் பண்ணுற விஷயம்லாம். கொஞ்ச நேரம் அப்படியே வந்து அடுத்தடுத்த வாரமும் ஸ்கிப் ஆகுது. அப்படியே ஒரு 2 மாதம் என்னமோ இப்படியே ஸ்கிப் ஆகிருக்கும். டேக்கு வந்து மொத்தமாக ஜங்குக் தான் உலகம் அப்படின்ற மாதிரி ஜங்குக் வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. பட் ஜங்குக் வந்து ரொம்பவுமே தள்ளி போயிட்டார். ஏன்னா டே வந்து வா எப்போவுமே சண்டேல வந்து
அந்த மாதிரி பிளைண்ட் டேட் போகிறது, அந்த மாதிரியே சண்டே அந்த டைம்ல எல்லாம் பிளைண்ட் டேட்காக ஜிமின் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாரு. டேனால சொல்லவும் முடியல ஜிமின் கிட்ட, நான் வந்து ஜங்குக்கு லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லவும் முடியல. அந்த மாதிரியே அப்படி போகுது. ஒரு நாள் வந்து ஒரு சண்டே வந்து என்ன ஆகுது, ஜங்குக்கு வந்து கூப்பிடுறாரு, ஜிமின் வந்து கூப்பிடுறாரு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது இவரும் போறாரு. அப்போ ஒரு பொண்ணு வரா, அந்த பொண்ணு பார்க்க ரொம்ப அழகா இருக்கா. அந்த பொண்ணு வந்து ஜங்குக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. ஐ மீன் 2 பேர் நல்லா க்ளோஸ் ஆயிடுறாங்க, நல்லா பேசிக்கிறாங்க. இது வந்து டேக் ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு, ஏன் இப்படி அவங்க 2 பேர் பேசிக்கிறாங்க சொல்லி பக்கத்துல டேப்ல உட்காந்து அப்படியே டியரி ஐஸோடய அவங்க 2 பேர்த்த பார்த்துட்டு இருக்காரு. ஜங்குக்கு நோட் பண்ணவே இல்லை. அவருக்கு ஒரு மாதிரி ஓகே, இந்த பொண்ணு நம்ம வைப்புக்கு செட் ஆயிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. அப்படியே அந்த கொஞ்ச நாளும் அந்த 1 மந்த்தும் அப்படி, அந்த லாஸ்ட் 3 மந்த்ஸும் அப்படியே ஸ்கிப் ஆகுது. அந்த பொண்ணும் இன்னும் ஜங்குக் கூட நல்லா பேசுறது. வந்து எப்போவுமே வந்து டைனிங் டேபிளில் வந்து ஜங்குக் ஃபோன் யூஸ் பண்ண மாட்டார். பட் எப்போவுமே அந்த பொண்ணு மெசேஜ் வந்துட்டா தனியாக போய் பேசுறது, தனியாக உட்காந்து டெக்ஸ்ட் பண்ணுறது, அந்த பொண்ணோட டெக்ஸ்ட்டை பார்த்து சிரிக்கிறது, இந்த மாதிரி இருக்கும்போது டேனால முடியல, அவருக்கு அழுகிறாரு. தனியாக ஒரு நாள் உட்காந்துட்டு அழுகிறாரு, ரெஸ்ட் ரூம்லாம் போய் பயங்கரமாக அழுகிறாரு. பட் இவர்னாலே காட்ட முடியல அவரோட லவ்வை. இவருக்கும் இவர் மேலே ஒரு மாதிரி கோபமாக இருக்கு. ஏன்னா இவர் மட்டும் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தாருன்னா இந்த அளவுக்கு வந்திருக்காதுல்ல. அதனால வந்து அப்படியே அவங்க 2 பேத்துக்குள்ளே போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் இந்த ப்ராஜெக்ட்காக தானே வந்தாங்க. அந்த 3 மாதத்துல எப்படியோ நல்லா ப்ராஜெக்ட்லாம் பண்ணி முடிச்சிடுறாங்க. கடைசியில் காம்படிஷன் நடக்குது. காம்படிஷனில் வந்து எல்லாருமே அவங்கவுங்க டிசைனை காட்டும்போது இவங்களோட டிசைனும் வந்து ஸ்டேஜில் வந்து வாக் பண்ணுறாங்க. ஐ மீன் இவங்க மாடலை கூட்டிகிட்டு வந்து வாக் பண்ண வைக்கிறாங்க. அந்த மாடலும் அந்த மாடல் தான் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் அடிக்குது. இந்த விஷயம் வந்து ஜங்குக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே, இவங்க தான் ஜெயிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து ஆஃபீஸில் மீட்டிங் இருக்கறனால வர முடியாதுன்னு அவர் சொல்லிடுறாரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, ஓகே அப்படின்னு சொல்லி நம்ம போய் அவரை பார்க்கலாம், அவர் ஹெல்ப் பண்ணலைன்னா இந்த அளவுக்கு நம்ம வந்திருக்க மாட்டோம்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, இவங்கெல்லாம் என்ன போய் ஜங்குக்கை பார்க்கும்போது ஜங்குக்கு வந்து ஓகே நீங்கள் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, சர்ப்ரைஸாக ட்ரீட்லாம் கொடுக்குறாங்க, கேக்கெல்லாம் வெட்டி செலிப்ரேட் பண்ணுறாங்க. எவனா எப்போவுமே ஜங்குக்கோட கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து இந்த மாதிரி நல்ல ஒரு ஜங்குக்கு கொடுக்குற எஃபெக்ட், ஜங்க் பண்ணுற ஹெல்ப்பு, மற்ற ஆஃபீஸ் மெம்பர்ஸ்லாம் கொடுக்குற ஹெல்ப்னால எப்போவுமே அந்த கம்பெனியில் வந்தவங்களாம் ஜெயிப்பாங்களா. இந்த டைம் இவங்க வந்து அப்போ வந்து 3rd ப்ரைஸ் 2nd ப்ரைஸ் அந்த மாதிரி தான் வாங்கிப்பாங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கியிருக்கும் போது ஜங்குக்கு ஒரு மாதிரி பெருமையாக இருக்குது. அவங்க வந்து கொடுக்குறாங்க, இந்த மாதிரி ட்ராஃபி இருந்தாங்க, இது நீங்கள் சப்போர்ட் பண்ணங்காட்டி தான் கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு எல்லோரும் கொடுக்குறாங்க. ஜிமினுக்கு வந்து ஜங்குக்கு வந்து இவங்களை ரொம்ப கேர் பண்ணி, இவங்க 5 பேர்த்து தனியாக எந்த அளவுக்கு கேர் பண்ணிக்கிட்டாரோ அதை விட கொஞ்சம் கம்மியாக தான் இவங்களை கேர் பண்ணியிருப்பாரு. டேயை கேர் பண்ணது வேறு விஷயத்துக்காக, இவங்க 5 பேர்த்தையும் பார்த்துக்கிட்டது என்னென்னா இவங்க நம்மளை நம்பி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி இவங்க 5 பேர்த்தையும் பார்த்துக்கிட்டாங்க. அதனாலே ஜிமினுக்கு வந்து ஜங்குக்கு மேலே ஒரு நல்ல ரெஸ்பெக்ட் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்போ என்ன ஆகுது, இவங்கெல்லாம் அந்த கேக்கெல்லாம் வெட்டி முடிச்சுட்டு அந்த பார்ட்டியெல்லாம் முடிச்சுட்டு இவங்க வந்து ஜங்குக்கு வந்து கூப்பிட்றாரு வாங்க அப்படின்னு அவங்களோட ரூம்குள்ளே கூப்பிட்டுட்டு அவங்க 5 பேத்துக்கும் சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு. நீங்கள் நல்லா பண்ணியிருந்தீங்க, அவங்கள மாதிரி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நான் பார்த்ததே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க சர்டிஃபிகேட்லாம் கொடுத்துட்டு அவர் என்ன பண்ணுறாரு, அவங்க அனுப்பும்போது டே டே மட்டும் கூப்பிட்றாரு. இவங்க எல்லாம் வெளியே போகும்போது டே இங்கே ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது டே இருந்துட்டு ஜிமினா பார்த்து நீ போ நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகிறாரு. போயிட்டு ஜங்கு கிட்ட என்னன்னு கேட்கும்போது ஜங்குக்கு இருந்துட்டு இங்கே பாரு டே, உன் வீடியோ நான் டெலீட் பண்ணிட்டேன், நீ ஃப்ரீயாக இருந்துக்கலாம், நீ என் வீட்டில் இருக்கணும்னு எந்த அவசியம் இல்லை, நீ உன் வீட்டுக்கு கிளம்பிக்கலாம் அப்படின்னு சொன்னோடனே டேக்கு ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலகுது. ஜங்குக்கு நினச்சிட்டாரு ஒருவேளை சந்தோஷத்தில் தான் அழுகிறான் போல இருக்குன்னு சொல்லிட்டு அவர் ஒன்றும் கண்டுக்கல. இப்போ நீ ஹாப்பி தானே வெளியே போ அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாரு. இங்கே டே விழுந்து விழுந்து அழுகிறாரு. அவரால் முடியல, அவருக்கு ஜங்குக்கை விட்டு போக பிடிக்கல. ஆனால் அது ஜங்குக்கு புரிஞ்சுக்க வேண்டியறாரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, வெளியே போகலான்னு போகும்போது ஒரு பொண்ணை பார்த்துருப்பாங்கல்ல, அது பிளைண்ட் டேட்டில், அந்த பொண்ணை கூட ரொம்ப பிடிச்சி போயிருக்கோம்ல, அந்த பொண்ணு கதவை திறந்துட்டு உள்ளே வரும்போது ஜங்குக்கு வந்து சொல்கிறார். டே வந்து அந்த பொண்ணை பார்த்துட்டு உடனே திரும்பிட்டு கேட்குறாரு, இந்த வீக் சண்டே நீங்கள் ஃப்ரீனா நம்ம எப்போவுமே மீட் பண்ணதுக்கு காஃபி ஷாப்பில் மீட் பண்ணலாமா அப்படின்னு கேட்கும்போது ஜங்குக்கு இருந்துட்டு எனக்கு தெரியல டே, டைம் இருந்தால் தான் வர முடியும், ஏன் ஏதோ இம்பார்ட்டனா இல்லை நான் வெயிட் பண்ணுறேன், நீங்கள் வருவீங்கல்ல, மேபி ஒர்க் இருந்தால் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லும்போது அந்த பொண்ணு வந்து ஜங்குக்கு பக்கத்தாடி போயிட்டு ஜங்குக்கோட ஷர்ட்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கும்போது டேக்கு ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்குது. அவர் அப்படியே வெளியே பேசாமல் போயிடுறாரு.
அந்த 1 வீக் வந்து டே என்ன பண்றாரு, அவரோட வீட்லருந்து அந்த ஜங்குக்கோட வீட்லருந்து அவர் கிளம்பி ஹாஸ்டலுக்கே போயிடுறாரு. அந்த 1 வீக் அவர் வெயிட் பண்ணாரு. எப்ப நம்ம ஜங்குக்க பார்ப்போம், எப்ப நம்ம ஜங்குக்க பார்ப்போம்ன்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அப்போ வந்து இவர் வந்து எப்பவும் போல நார்மலா இல்லாம ஒரு மாரி சேடாவே இருக்கும்போது ஜிமின் கேட்குறாரு, "என்னாச்சுடா?" அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்லிர்றாரு, "இல்லடா நான் இந்த மாரி ஜங்குக்க லவ் பண்றேன். எனக்கு வந்து அவன புடிச்சிருக்கு" அப்படின்னு அவர் உண்மையெல்லாம் சொல்லும்போது ஜிமினுக்கு புரியல. "ஏன்டா என்னடா உளறிட்டு இருக்க?" அப்படின்னு கேட்கும்போது, "இல்ல எனக்கு இத்தன நாள் வந்து அவன் கூட இருக்கும்போது ஒரு மாரி கம்ஃபர்ட்டா இருந்துச்சு ஜிமின். உன் கூட, அம்மா கூடலாம் இருக்கும்போது எனக்கு எந்த அளவுக்கு சேஃபா இருந்துச்சோ, அதே மாரி எனக்கு அவன் கூட இருக்கும்போது இருந்துச்சு. ஆனா இப்போ அவன் வேற ஒரு பொண்ணு கூட போகும்போது எனக்கு புடிக்கல. எனக்கு ஏன் அந்த வீடியோவ டெலீட் பண்ணான்னு எனக்கு இருக்கு. மேபி அவன் இல்லாம வாழ முடியாதுன்னு நெனைக்கிறேன். அதனால தான் நான் சண்டே வர சொல்லியிருக்கேன். அவன் வரமாட்டேன்னு சொன்னான். எனக்கு தெரியல. மேபி அவனுக்கு என்ன பிடிக்காம இருக்கலாம். இட்ஸ் ஓகே. பரவால்ல. எல்லாமே என்ன நடக்குமோ அது மட்டும் தானே நடக்கும். அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியது தான். அப்படின்னு சொல்லிட்டு, அவர் என்ன பண்றாரு, அப்படியே வந்து ரொம்ப ஃபீல் பண்றாரு. ஜிமினுக்கு புரியுது. ஓகே இவன் வந்து ரொம்ப லவ் பண்றான் போல இருக்கு. நம்மளாலயும் ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா, அவருக்கு வந்து அந்த பொண்ண புடிச்சு போயிருச்சுன்னா, நம்ம போய் அவர் வந்து லவ் பண்ணிட்டு இருக்கும்போது, நம்ம வேணாம் தள்ளி போகும்போது, இப்ப இவன் லவ் பண்ணும்போது நம்ம போய் பிடிக்க முடியாதுல்ல அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்துட்டு, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. அப்படியே வந்து அந்த சண்டேவும் வருது. டே வந்து நெனச்சுட்டாரு, ஜங்குக் வந்து வரமாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சுட்டாரு. ஆனா, அங்க வந்து ஜங்குக் வந்து காலையில 9:00ல போய் வெயிட் பண்ணாரு காஃபி ஷாப்ல. டே வருவான், வருவான்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் ஆகுது. 9, 12 9லேருந்து 11, 10, 11, 12 அப்படின்னு சொல்லி டைம் ஆகிட்டே இருக்கு. டே வரவே இல்ல. ஜங்குக் பார்க்குறாரு, ஓகே அப்படின்னு சொல்லி ரொம்ப பொறுமையா வெயிட் பண்றாரு. அந்த பொண்ணு 1 மணி நேரம் லேட்டா வந்ததுக்கே வந்து அவர் அவ்ளோ கோவப்பட்டவரு. டே வந்து வரல. பட் அவருக்கு கோவமே வரல. அவரு ஒரு மாரி ஏதோ ஒரு நெனப்புல அவரும் உட்காந்துட்டுருக்காரு. இவங்க 2 பேரும் சும்மா எதர்ச்சியா அந்த காஃபி ஷாப் போலான்னு பார்த்தவங்க, அங்க வந்து ஜங்குக் இருக்கிறத பார்த்துட்டு இவங்க 2 பேத்துக்கு ஷாக் ஆகுது. திருப்பி கேட்குறாரு, நீ வரமாட்டேன்னு சொன்ன." "இல்ல, நான் ஒர்க் இருந்தா வரமாட்டேன்னு சொன்னேன். ஒர்க் இல்ல. என்னாச்சு? ஏன் இவ்ளோ லேட்டு?" "இல்ல நீ வரமாட்டேன்னு நெனச்சு தான் நான் வரல. ஐம் சாரி" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டு இருக்கும்போது ஜிமின் பார்க்குறாரு. ஓகே இவங்க 2 பேரும் தனியா விட்டுறலாம்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, பக்கத்தாடி வேற ஏதோ டேபிள்ல போய் உட்காந்துக்கிறாரு. இவங்க 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது, இவரு கேட்குறாரு, "நீ எப்போ வந்த?" "நான் இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டு இருக்கும்போது, வெயிட்டர் வந்து உங்களுக்கு என்ன வேணும்னு ஆர்டர் கேட்கும்போது, அவர் ஒரு ஸ்ட்ராபெர்ரி மில்க் ஷேக், ஒரு காஃபி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு சொல்லும்போது, இவர் திரும்ப கேட்குறாரு, "இல்ல, நீ எப்போ வந்த? சொல்லு. நான் நம்ப மாட்டேன்." அப்படின்னு கேட்கும்போது அந்த வெயிட்டர் சொல்றாரு, "அவர் காலையில 9 மணிலேருந்து இங்க தான் இருக்காரு." அப்படின்னு சொல்லும்போது, டேக்கு அப்படி கண்ணெல்லாம் கலங்குது. ஓகே நீங்க ஆர்டர் கொண்டு வாங்கன்னு அவங்க அனுப்பி விட்டுட்டு, டேயும் ஜங்குக்கும் ஆப்போசிட்ல உட்காந்துருப்பாங்களா. அப்ப டே என்ன பண்றாரு, ஸ்ட்ரைட்டா வந்து ஜங்குக்கு பக்கத்தாடியே போய் உட்காந்துட்டு, "இங்க பாரு, போதும். எனக்காக நீ பண்ணதெல்லாம் போதும். நான் சொல்றத கொஞ்சம் கேளு. எதுக்கு இவ்ளோ நேரம் இங்க வெயிட் பண்ணியிருக்க? ஒருவேளை நான் இங்க வரவே இல்லைன்னா? வரலைன்னா என்ன? நான் போயிருப்பேன். அந்த பொண்ணு 1 ஹவர் லேட்டா வந்ததுக்கே அவ்ளோ கோவப்பட்டேன். நீ 9 மணிலேருந்து இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்க. ஏன் என் மேல உனக்கு கோவம் வரல?" "எனக்கு உன் மேல கோவம் வரல டே. ஏன் ரீசன்லாம் கேட்காத." "சரி, நான் சொல்றத கேளு. எல்லாத்துக்கும் தேங்க்ஸ். நீ என்னை கேர் பண்ணிக்கிட்டதா இருக்கட்டும், இல்ல நீ என்ன பார்த்துக்கிட்டதா இருக்கட்டும், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணதா இருக்கட்டும், எங்களை என்கரேஜ் பண்ணதா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, ஐ லவ் யூ." "என்ன?" "ஐ லவ் யூ செக்கி." எனக்கு தெரியல. நான் உன் மேல எப்ப லவ்ல விழுந்தேன்னு எனக்கு தெரியல. அது 3 மாசத்துக்கு முன்னாடியோ, இல்ல 2 மாசமோ, 1 மாசமோ, இல்ல இந்த 1 வாரத்துலயோ எனக்கு தெரியல. ஆனா, அந்த பெட்ல நீ என் கூட என்னைக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணது கிடையாது. பட் அந்த ரூம் ஃபுல்லா உன்னோட ஸ்மெல். எனக்கு எனக்கு நல்லா தெரியும். நான் நிஜமாலுமே லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். அந்த பொண்ணு வேணாமே அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேர் பேசிட்டு இருக்கும்போது, அந்த பொண்ணும் வந்துடுறா. அந்த பொண்ணு வந்துட்டு ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ண வரும்போது, டே வந்து டக்குனு ஹக் பண்ணிடுறாரு ஜங்குக். ஜங்குக் ஒரு மாதிரி சிரிச்சுட்டு அந்த பொண்ணு கூட வந்து ஹைஃபை பண்ணும்போது, டே பார்க்குறாரு, என்னடா பண்ற அப்படின்னு பார்க்கும்போது, டே இருந்துட்டு ஜங்குக் இருந்து சொல்றாரு, "ஆ இவன் என் ஃப்ரெண்டு தான், வேற யாரும் கிடையாது.
நீங்கள் என் ஃபோட்டோ போட்டுட்டு பிளைண்ட் டேட்டுக்கு வேணும்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தீங்களா? அதான் இப்போ சும்மா விளையாண்டுருக்கா அப்படின்னு சொல்லி டேக் கோபம் வருது. அவளை அடிக்கிற மாதிரி கையாகும்போது ஜங்குக்கு வந்து டக்குன்னு பிடிச்சி இழுத்துட்டு, இங்கே பாரு, எனக்கு தெரியும் நீ என்னை லவ் பண்ணேன்னு. நான் வேற ஒருத்தவங்க கூட பேசும்போது நீ எவ்வளோ பொசிட்டிவ்னஸ் ஆனேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் நோட் பண்ணேன்னு நீ நினச்சிட்டு இருக்கேன். பட் உன்னை நான் நிறையா நோட் பண்ணியிருக்கேன். எப்படி நான் வேற ஒருத்தவங்க கூட உட்காந்து பேசும்போது உனக்கு ஜெலஸ் ஆச்சோ, அதே மாதிரி தான். உன்னை தவிர வேறு யாருக்கூடையும் என்னால் உட்காந்து பேச முடியாது. வேறு யாருக்காகவும் நான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணவும் மாட்டேன். நீ என் ஃப்யூச்சர் டே. உனக்காக நான் இவ்வளோ நேரம் வேணாலும் வெயிட் பண்ணுவேன். அது 10 ஹார்ஸாக இருக்கலாம், 10 இயர்ஸாக இருக்கலாம், ஏன் எத்தனை ஜென்மமாக இருக்கலாம். நான் உனக்காக வெயிட் பண்ணுவேன். புரியுதா? அப்படின்னு சொல்லும்போது 2 பேரும் அப்படி கிஸ் பண்ணிக்கிறாங்க. ஜிவினுக்கு ஐயையோ அப்படின்னு சொல்லி ஜிவின் அப்படி கண்ணை முடிக்கிறாரு. அவங்க ஃப்ரெண்டு வந்துட்டு ஓகே அப்படின்னு அப்படியே போயிடுறாங்க. அப்படியே அவங்க 2 பேரும் வந்து கிஸ் பண்ணிக்கிட்டே அந்த காஃபி ஷாப் அப்படியே கொண்டு அந்த டே அப்படியே ஸ்கிப் ஆகுது. வந்து அதான் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா என்னெல்லாம் ஆகும். அடிக்கடி வெக்கப்படுறது என்ன, அடிக்கடி தனியாக உட்காந்து சிரிக்கிறது என்ன. கிளாஸில் உட்காந்து தனியாக சிரிச்சிட்டு இருப்பாரு ஜங்குக்கு. அவரோட ஆஃபீஸில் அவரோட மீட்டிங்ல எல்லாம் உட்காந்து தனித்தனியாக சிரிச்சிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் ஜிமின் பார்க்குறா, ஐயோ லவ் காதல் வந்தாலே கருவம் பிடிச்சி எல்லா கருமமும் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ஒரு பக்கம் வந்து அவர் ஒரு பக்கம் அப்படி உட்காந்துருக்காரு. இங்கே வந்து ஜங்குக்கு எல்லாம் பார்த்துட்டு ஐயோ லவ் பண்ணி தொலைஞ்சதும் தொலைஞ்சிட்டாரு, இப்படி கண்ட கண்ட நேரத்துலாம் உட்காந்து சிரிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அவங்க 2 பேர்த்தோட லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாலும் அவங்க 2 பேர்த்துக்குள்ள என்ன அவ்வளோக்கா இல்லை. ஏன்னா வந்து இவர் காலேஜ் ஸ்டூடெண்ட், அவர் வந்து பிஸ்னஸ் மேன். அவங்க 2 பேர்த்துக்குள்ள வந்து அடிக்கடி சண்டை இதெல்லாம் இருந்தாலும் அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுன்னு அவங்க 2 பேர்த்துக்கு அவ்வளோ லவ் இருந்தாலும் அவங்க 2 பேர்த்தனால டைம் ஸ்பெண்ட் பண்ணவே முடிய மாட்டேங்குது. ஏன்னா ஜங்கே வந்து ஃபைனல் இயர் போகிறாரு. அந்த 3 மந்த்ஸ் முடிச்சு ஒரு காலேஜ் போயிட்டாரு செகண்ட் இயரில். அவர்னால ஜங்குக்கோட டைம் ஸ்பெண்ட் பண்ணவும் முடிய மாட்டேங்குது. ஜங்குக்குனால ஒர்க்கு, மீட்டிங்கு, ப்ராஜெக்ட் அது அதுன்னு சொல்லிட்டு அவர்னாலையும் டேக்கோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடிய மாட்டேங்குது. இவங்க 2 பேர் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு தான் பேர். பட் 2 பேர்த்துக்குள்ளேயுமே அவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது. பக்கத்தடி இருந்தும் அவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது. டே சொல்கிறாரு, இல்லை ரொம்ப டிஸ்டன்ஸாக இருக்குது நம்மளுக்குள்ள. எவ்வளோ டிஸ்டன்ஸ் இதுக்கு முன்னாடி நான் கூட இருந்தப்போ இல்லை. ஆனால் இப்போ நம்ம லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த டிஸ்டன்ஸ் எனக்கு தெரியுது. அப்போ ஒன்று பண்ண, நீ திரும்ப என்கிட்டே வந்துடு. ஆ அண்ணா, என்ன அண்ணா? வரேன்னா வா, உனக்காக எப்போவுமே நான் வெயிட் பண்ணிட்டு தான் இருப்பேன்னு சொன்னனா இல்லையா? வந்தா ஜிமின் தனியா, அவன் தனியாக இருந்து பழகிடுவான். ஜிமின் பார்க்குறாரு, ஏன்டா எப்போ பார்த்தாலும் என்ன ஏன்டா தனியாக விட்றீங்க? இந்த 3 மாதம் தான் போனால் புது நான் பொறுத்துட்டு இருந்தேன்னா இதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு எங்கிட்ட இருந்து பிடுங்க பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவருக்கு புரியுது. அவன் வந்து ஜங்கு கூட இருந்தால் கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுவான், அவனுக்கு பிடிச்சிருக்கு ஜங்கு கூட இருக்கிறதுன்னு சொல்லிட்டு ஜிமினா என்ன பண்ணுறாரு, ஓகே நீ வந்து ஜங்கு கூட இருன்னு சொல்லிட்டு இவரே துணியெல்லாம் பேக் பண்ணிட்டு ஃபஸ்ட் டைம் வந்து போக வேணான்னு சொல்லி கார் முன்னாடி மறைச்சிட்டு நின்னவர் வந்து இப்போ வந்து ஓகே நீ போ அப்படின்னு சொல்லிட்டு டேயை வந்து அனுப்பி ஒரு அளவுக்கு வந்து ஜங்குக்கு வந்து நம்ப ஆரம்பிச்சிட்டாரு. ஜங்குக்கு வந்து இவருக்கும் ரொம்ப பிடிச்சி போச்சு. ஆக்சுவலி பார்க்க போனால் ஜங்குக்கு ஒரு பிரதர் மாதிரியே ஜிமின் ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் இப்போ வந்து ஐ மீன் ப்ரெசண்ட்டில் வந்து அந்த மாதிரி அவ்வளோ கோவம் இருக்குது. ஆனால் இப்போ இந்த பாஸ்டில் வந்து ஜங்குக்கு வந்து ஒரு பிரதர் மாதிரியே ட்ரீட் பண்ணிகிட்ருக்காரு. அவங்க 2 பேர் ரொம்ப லவ் பண்ணுறதா இருக்கட்டும் சரி, ரொம்பவுமே வந்து அந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அவங்களுக்குள்ள இருந்த லவ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள விட்டு பிரியறது அவங்க 2 பேர்த்துக்குமே ஃபீல் ஆகுது. பட் என்ன ரீசன் அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. டே வந்து அவங்க அம்மா அப்பா கூட பார்க்க போகாமல் ஃபுல் டே வந்து ஜங்குக்கை பார்க்கணும்னு சொல்லிட்டு இத்தனை நாள் இந்த 3 மாதம் வந்து ஜங்குக்கு வந்து வெளியே எங்கேயாவது போனால் கூட வெளியே மீட்டிங் எங்கேயாவது போனால் கூட அவர் வந்து ரிட்டன் வந்து டேயோட நினப்பில் தான் இருப்பார். பட் இப்போ இவங்க 2 பேர் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணி அவர் எங்கேயாவது வெளியே போனால் கூட 2 பேர் லவ் பண்ணுறாங்க. 2 பேரும் அவ்வளோ மெசேஜ் அவ்வளோ கால்ஸ் பண்ணிக்கிட்டாலும் அவங்க 2 பேர்த்துக்குள்ளே இருக்க ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்பவுமே அப்படி வீக்காக ஸ்டார்ட் ஆகுது. அது 2 பேர்த்துக்குமே ஏன்னு புரியல. ஆனால் அவங்க 2 பேர்த்துக்குமே அது தெரியுது, அந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப வீக்காக இருக்குன்னு சொல்லிட்டு. இதை பார்க்குறாங்க ஜிமின்கா இருக்கட்டும், அவங்க அவங்க நானியாக இருக்கட்டும், எல்லாரும் பார்க்குறாங்க இவங்க 2 பேர் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஏன்னா வந்து ஜங்குக்கு வந்து மீட்டிங் அப்படின்னு போகும்போது டே வந்து ஒர்க்குன்னு போகும்போது இவர் கால் பண்ணால் இவர் எடுக்க மாட்டேங்கிறாரு, இவர் கால் பண்ணால் இவர் எடுக்க மாட்டேங்கிறாரு. காலையில் 10 மணிக்கு பண்ணுற மெசேஜாக இருக்கட்டும், ஈவினிங் 6 o'clock வந்து பார்க்குற அளவுக்கு அவ்வளோ பிஸியாக 2 பேர்த்துக்குள்ளேயும் ஒர்க் போயிட்டுருக்கு. டைம் போக போக ஒர்க்கும் அதிகமாகும்ல.
அதே மாதிரி தான் 2 பேத்துக்குள்ளேயும். ரொம்பவுமே 2 பேருமே பிரேக் ஆகுறாங்க. கூட இருக்கும்போதும் பேசிக்க முடியல. டே வந்து தூங்குனதுக்கு அப்புறம் தான் ஜங்குக் வராரு. காலையில டே முழிக்கிறதுக்கு முன்னாடி ஜங்குக் கிளம்பி போயிடுறாரு. ஃபுட்டெல்லாம் செஞ்சு வச்சுட்டு டிரைவர் கிட்ட நீங்க டேய கூட்டிட்டு போயிருங்க சொல்லிட்டு அப்படியே அவரு போகும்போது, இவங்க 2 பேத்துக்குள்ள இருக்க ரிலேஷன்ஷிப் பயங்கரமா பிரேக் ஆகுது. இருந்தாலும் டே, ஜங்குக் 2 பேருமே வந்து அந்த ரிலேஷன்ஷிப்ப புடிச்சு வச்சுட்டுக்க ட்ரை பண்றாங்க. ரொம்ப ட்ரை பண்றாங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒரு 10 கால்ல 2 காலாவது அட்டெண்ட் பண்ணி 2 பேரும் பேசிக்கிறாங்க. அவ்ளோ ஒர்க்லயும். இந்த விஷயம் இன்னமும் ரியாக்கு தெரியாது. ரியா வந்து விமினோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். 2 பேருமே காலேஜ்ல 3 பேருமே காலேஜ்ல பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் இல்ல. காலேஜ்ல வந்து தான் சேர்ந்திருக்காங்க. இந்த மாரி வந்து அந்த மாரி ஒரு நாள் உட்காந்து இவங்கலாம் பேசிட்டு இருக்கும்போது, ஜங்குக்கோட நம்பர்லேருந்து கால் வருது. ரியா பார்க்குறா. இந்த நம்பர நான் எங்கேயோ ஏய் இரு இது ஜங்குக் நம்பர் தானே! இவன் நம்பர்லேருந்து உனக்கு கால் வருது? என்ன உன்னை சிஓ இருந்தாங்காட்டி அவ்வளோ மிரட்டுறானா அப்படின்னு சொல்லிட்டு இவ எடுத்துட்டு, ஜங்குக் இங்கே பாரு என் ஃப்ரெண்ட்ஸை சும்மா மிரட்டுற வேலையெல்லாம் வச்சுக்காதுன்னு சொல்லும்போது ஜங்குக் ரியலைஸ் பண்ணிட்டாரு. ரியா நீ என்ன பண்ணுறாங்க? ஆ என் ஃப்ரெண்டு தான். நீ எதுக்கு அவனுக்கு கால் பண்ணுற அப்படின்னு சொல்லும்போது ஜிமினா வந்து எல்லா உண்மையும் சொல்லிடுறாரு. அவங்க 2 பேரும் லவ் பண்ணுறாங்க அப்படின்ற எல்லா உண்மையும் சொல்லிடுறாரு. அப்படியே வந்து ரியாவுக்கும் புரியுது. ரியா வந்து வந்து இப்படியே டீஸ் பண்ணிட்டு இருக்கா. ஓ பரவாயில்ல, எனக்கு நீ பிரதரா வருது, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ப்ரோ. இங்க பாரு, அவன் என் அத்தை பையன்தான். உன்னை ஏதாவது சொன்னானா வச்சுக்கோயேன், என்கிட்ட சொல்லு, நான் உன்னை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பேசிட்டு இருக்கும் போது அங்க ஒரு ப்ரொஃபஸர் வந்து கிராஸ் பண்ணி போகும்போது கிட்ட ஒரு நிமிஷம் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போய் அந்த ப்ரொஃபஸர் கிட்ட, ப்ரொஃபஸர் நான் கால் பண்ணேன், நீங்க அட்டன் பண்ணவே இல்லை. இங்க பாரு ரியா, நீ ஸ்டூடெண்ட் மாதிரி நடந்துக்கும். என்ன ஸ்டூடெண்ட் மாதிரி நடந்துக்கும்? என் ஃபீலிங்ஸ் உங்களுக்கு புரியாதா? என்ன புரிஞ்சுக்கணும்? படிக்கிற வேலையை மட்டும் பாரு. நான் படிக்கிற வேலையை பார்க்குறேன். ஆனா என் ஃபீலிங்ஸ் நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. வாயை மூடிட்டு உள்ள போட்டுறியா, பிரேக் முடிஞ்சிருச்சு போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாரு, அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. இங்க ரியா ஒரு பக்கம் அப்செட்டா இருக்கா. இந்த மாதிரி இவங்களுக்குள்ள ஒரு இது போயிட்டு இருக்கு. மின் டேக்கு வந்து என்னதான் ஜங்குக்க உண்மையா லவ் பண்ணாலும் பட் அவங்க 2 பேத்துக்குள்ள இருக்க பாண்ட் கொஞ்சம் கொஞ்சமா கட் ஆயிட்டே இருக்கு. இந்த பக்கம் ரியா வந்து அவளும் ஒரு பக்கம் அவ ஒரு சோகத்துல இருக்கா. ஜிபி நான் இன்னும் சிங்கிளாவே இருக்கேன்டா அப்படின்னு சொல்லி அவர் ஒரு மாதிரி சோகத்துல இருக்காரு. இந்த மாதிரியே போயிட்டு இருக்கு. இவங்க இந்த மாதிரியே வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்க டேக்கு வந்து புரியுது. ஐ மீன் அவங்க டேக்கு புரியுது, ஜிமினுக்கு புரியுது, ஜங்குக்கு எல்லாத்துக்குமே புரியுது. இவங்க 2 பேரும் இதுக்கு மேலே விட்டா ரொம்ப பிரேக் ஆயிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க, அவங்க நானி வந்துட்டு அவங்க 2 பேர்த்தையும் உட்கார வச்சுட்டு சொல்றாங்க, இதுக்கு மேல நீங்க 2 பேரும் இப்படியே இருந்தீங்கன்னா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடும். ஒண்ணு பண்ணிக்கோங்க, இப்ப நீங்க மேரேஜ் பண்ணிக்கோங்க. இல்ல மேரேஜா? இல்ல இதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். அம்மா அப்பாக்கு தெரியாம இங்க பாருட்டே, இப்போ உங்க 2 பேத்துக்குள்ள இருக்க ரிலேஷன்ஷிப் ரொம்ப முக்கியம். நீங்க இப்ப மேரேஜ் பண்ணிக்கிட்டா ரொம்ப நல்லது. புரியுதா? ஆனா என்ன? ஆனா இல்ல. நீங்க 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லும்போது டேக்கும் ஜங்குக்கும் சரின்னு தான் படுது. ஏன்னா இவங்க 2 பேரும் ரொம்ப தள்ளி போகும்போது மேரேஜ் பண்ணிக்கிட்டா இன்னும் கொஞ்சமாவது ஃபர்ஸ்ட் லவ்வர்ன்ற பாண்ட் இருக்கும்போது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னா இன்னும் கொஞ்சம் பாண்ட் அதிகமாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரீசனால் என்ன பண்ணுறாங்க, 2 பேருமே கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறாங்க. வந்து என்ன பண்றாரு, சி சாரி ஜிமினா கிட்ட வந்து சொல்றாரு, இந்த மாதிரி வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கும்போது ஜங்குக் ஜிமினும் ஓகே நீ பண்ணிக்கோ எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒத்துக்கிறாரு. ரியா கிட்ட சொல்லும்போது அவரும் ஓகே நானே கையெழுத்து போடுறேன் ஜங்குக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்க, ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. ஜங்குக்கு வந்து ரொம்ப நேரம் ஆகுது, ஜங்குக் வரவே இல்லை. ஜிமினுக்கு கோவம் வருது, என்ன இவன் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் ஆகுது. ஒரு 2:00 கிட்ட ஆகுது. 2:00 அவங்க வந்து சொல்றாங்க, அங்கே ஒர்க் பண்றவங்க, நீங்க வந்து வெயிட் பண்ணுங்க, இல்லைன்னா நாளைக்கு தான் வாங்க, இப்போ நாங்கள் சாப்பிட போயிட்டு அப்படியே நாங்கள் கிளம்பணும், டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது பார்க்குறாரு. இல்லை எனக்கு ஜங்குக் மேலே நம்பிக்கை இருக்கு, அவனை கஷ்டப்படுத்த மாட்டான், அவன் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டு இருக்கும்போது அங்கே கரெக்டாக ஜங்குக்கும் வந்து மீட்டிங்லாம் முடிச்சுட்டு அவசர அவசரமாக அறக்க பறக்க ஓடி வர்றாரு. பார்க்குறாரு. ஒரு சரியா வந்து பட்டன் போடல, டை கூட கட்டல. வந்து ஒரு பக்கத்தடி போயிட்டு அவரோட பட்டனை போட்டு விட்டுட்டே சொல்றாரு, எனக்கு தெரியும் ஜங்கு, நீ என்னை எப்பவுமே கஷ்டப்படுத்த மாட்டேன்னு. நம்மளுக்குள்ள இருக்க பாண்ட் இன்னும் பிரியக்கூடாதுன்னா இந்த கல்யாணம் பண்ணிக்கிறோம். ஒருவேளை கல்யாணத்துக்கு அப்புறமும் இந்த பாண்ட் அப்படி இருக்குமான்னு எனக்கு தெரியல.
மேபி உடஞ்சிருச்சுன்னா கூட நான் உன்னை உண்மையாக லவ் பண்ணுவேன். இந்த உலகத்திலே யாருமே உனக்கு கொடுக்காத லவ் நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நான் உனக்காக 1 வருஷம் 2 வருஷம் கிடையாது, ஜென்மம் ஃபுல்லும் வெயிட் பண்ணுவேன். நீ அன்னைக்கு வெயிட் பண்ணல எனக்காக அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது அவர் பார்க்குறாரு, எப்பா வாங்கப்பா நான் போய் சாப்பிட்டுட்டு எனக்கு வேற வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, கூப்பிடும்போது இவங்க 2 பேரும் உள்ளே போகிறாங்க. உள்ளே போயிட்டு அந்த ஏதோ சைன்லாம் போடணும்ல, ஜிமினுக்கு வந்து டே வந்து சைன் போடுறாரு. டேக்கு வந்து சைன், ஐ மீன் சொந்த ரிலேட்டிவ்ல யாராவது சைன் போடணும்ல, அதுக்கு வந்து ஜிமின் வந்து சைன் போடுறாரு. ஜங்குக்கு வந்து ரிலேட்டிவ்னு சொல்லிட்டு ரியா தான் சைன் போடுறான். இதை தான் அவர் சொல்லியிருப்பார், நான் தான் சைன் போட்டலன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் செகண்ட் எபிசோட் வந்து ரியா சொல்லியிருப்பார், நான் தான் சைன் போட்டல அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க 2 பேரும் சைன்லாம் போட்டுட்டு 2 பேரும் கிஸ்லாம் பண்ணிக்கிறாங்க. கிஸ் பண்ணிட்டு இவங்க 2 பேரும் வந்து அனுப்பி விட்றாங்க. நீ ஓகே போங்க, நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டீங்க, எங்கேயாவது போங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அனுப்பி விடும்போது, இவங்க 2 பேரும் ஃபஸ்ட்டு லவ் பண்ணவங்க அப்படின்னும் போது ஒரு லிமிட்டில் இருந்தாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்லாம் அந்த லிமிட் தேவை கிடையாதுல்ல. அதனால வந்து ரொம்பவுமே அந்த எப்பவுமே வந்து அவர் வந்து ஒரு 2 months என்னமோ சங்கு கூட இருக்காரு. அந்த 2 monthsமே வந்து டேக்கோட வந்து ஃபுல்லுமே அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக ரொமான்டிக்காக, நார்மலாகவே இப்போ எப்படி இருக்காங்க டேக், சும்மாவே ரொமான்டிக் தான். அதே மாதிரி தான் கல்யாணத்துக்கு அப்புறமும் ரொம்பவுமே ரொமான்டிக்காக ஃபிசிக்கலாகவே ரொம்பவுமே 2 பேரும் ஒன்றா தான் இருக்காங்க. இப்போ அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு டே உட்காந்து அழுதுட்ருக்காரு. அது உண்மையாக லவ் பண்ணிட்டேன்னா எனக்கு எவ்வளோ கஷ்டம் எனக்கு கொடுப்பேன். அன்னைக்கு சொன்னேன், எனக்காக எவ்வளோ நாள் வேணாலும் வெயிட் பண்ணுவேன்னு. ஆனால் நீ வெயிட் பண்ணலையே. ஒரு வேளை நான் தான் ரொம்ப அவசரப்பட்டுட்டேன்னா? எதுக்கு என்னை இவ்வளோ கஷ்டப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் உட்காந்து அழுதுட்டு, இது வந்து நம்ம இப்போ பாஸ்ட்டுக்கு வந்துட்டோம், சாரி ப்ரெசண்ட்டுக்கு வந்துட்டோம். ஓகேவா, இவ்வளோ நேரம் வந்து அந்த கல்யாணம் ஆனது அவங்க ஒன்றா இருந்ததெல்லாம் வந்து பாஸ்டில் நடந்ததை வந்துட்டு யோசிச்சு பார்த்துட்டு இருந்தார். அந்த பார்க், அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்கில் நடந்திருக்கும்ல, அதெல்லாம் இங்கே வந்து இவர் நினச்சி பார்த்துட்டு இருந்தார். இப்போ வந்து இதெல்லாம் முடிஞ்சுட்டு டே உட்காந்து அழுதுட்டு இருக்கும்போது 2 குழந்தைங்களையும் ஹோபி கிட்ட தானே விட்டுட்டு இருந்தாரு. ஹோபி வந்து கூட்டிகிட்டு வராருண்ணா. இவங்க வந்து சாயந்தரம் பண்ணி இவ்வளோ நேரம் யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தவர் நைட்டே ஆயிடுச்சு. ஹோபி வந்து சொல்கிறாரு குழந்தைங்கள விட்டுட்டு, இங்கே பாரு டே, டே எனக்கு கொஞ்சம் கவனி, பாரு குழந்தைங்க இருக்காங்க, உட்காந்து அழுதுட்டு இருக்காது. சாரி, எப்போ வந்தீங்க? இப்பதான் வந்தோம் அப்படின்னு சொல்லும்போது 2 குழந்தைங்களும் ஒரு மாதிரி 2 பேர்த்தோட குழந்தையும் ஒரு மாதிரி டல்லாக தான் இருக்கு, ஃபேஸ் ஒரு மாதிரி டல்லாகவே இருக்கு. ஏன்னா வந்து அவ்வளோ இவர் வந்து கூட்டிட்டு வந்துட்டார்ல, அது வந்து நரேன் வந்து அவனோட தப்பு தானே நினச்சிட்டு இருக்கான். அதனால டே வந்து ஹக் பண்ணிட்டு சொல்லிட்டாரு, இங்கே பாருங்க நரேன் தங்கம், அம்மா உங்களை கூட்டிட்டு வந்ததுக்கு ரீசன் நீங்கள் கிடையாது, புரியுதா? அப்புறம் இங்கே பாருங்க, அந்த மாதிரி உங்களுக்கு நான் புதுசாக வேற கார் வாங்கி தரேன். இப்போ போங்க போய் ஹோம்ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு டே வந்துட்டு நான் குக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது ஹோபி வந்துட்டு, இல்லை நீ எப்படி இருந்தாலும் சோகத்தில் தான் இருந்திருப்ப, குக் பண்ண மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும், அதான் அம்மா ஃபுட் பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, ஃபுட் எடுத்துகிட்டு வந்து டைனிங் டேபிளில் வச்சுட்டு போய் உட்காந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு 2 குழந்தைங்கள ஒரு ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாரு. மேலே கூட்டிகிட்டு போய் 2 குழந்தைங்களும் ஹோம்ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவர் விட்டுட்டு ஹோபி வந்து கீழே உட்காந்து டே கிட்ட பேசுறாரு, இங்கே பாரு டே, நான் திரும்ப திரும்ப இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க மாட்டேன், அவன்கிட்ட இருந்து மூவ் ஆன் ஆகு, அவன் ஒரு ஹாப்பியான லைஃப்பை வாழ்றான், உனக்கு புரியுதா புரியலையா? எனக்கு புரியுது அண்ணா. என்ன ஆனா என்னால் அவனை தாண்டி யோசிக்க முடியல. அவன் கொடுத்த லவ், அவன் கொடுத்த பெயின், இதெல்லாமே எனக்குள்ள இருக்கு ஹோமி. என்ன பண்ண சொல்றீங்க? எனக்கு தெரியல, என் வாழ்க்கையில இதுக்கப்புறமும் நான் கஷ்டப்படணும்னு விரும்பல. ஹோபி, இந்த விஷயம் ஜிம்மினுக்கு தெரியாது தானே? நான் இன்னும் சொல்லலை, தயவு செஞ்சு சொல்லாதீங்க, அவன் ரொம்ப கஷ்டப்படுவான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாரு, சாப்பிட்டுட்டு இருந்தவர் இப்படி பாதிலே
விட்டுறம்போது ஹோபி சொல்றாரு, இங்க பாரு உனக்காக தான் போட்டுட்டு வந்தது, ஒழுங்கு மரியாதையா ஃபுல்லா சாப்பிட்டு முடி. இல்ல எனக்கு பசிக்கல, சாப்பிட்றதுக்கும் தோண மாட்டேங்குது. நீ சாப்பிட்றதுக்கு தோண மாட்டேங்குது, சாப்பிட்றதுக்கு தோணலைலாம் எனக்கு முக்கியம் கிடையாது டே, ஃபுல்லா சாப்பிட்டு முடி அப்படின்னு சொல்லிட்டு டேயை வந்து வற்புறுத்தி இவரே ஊட்டி விடுறாரு. டேனால சாப்பிட முடியல, ஒரு கண்ணெல்லாம் கலங்குது. இருந்தாலும் ஒரு வழியா சாப்பிட வச்சுட்டு டே என்ன பண்றாரு, ஓகே பசங்க மேலதான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு குழந்தைங்கள பார்க்கறதுக்கு மூஞ்சியெல்லாம் கழுவிட்டு மேலே போறாரு. ஹோபி சொல்றாரு, தயவு செஞ்சு அழுதுறாத டே அப்படின்னு சொல்லும்போது டே வந்துட்டு ஓகே ஒரு வழியா அப்படி கண்ட்ரோல்லாம் பண்ணிட்டு அவர் மேலே போறாரு. மேலே போனால் குழந்தைங்க ரெண்டும் உட்காந்து ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் பார்க்குறாரு, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு குழந்தைங்கிட்ட கேட்கும்போது நாங்கள் ஹோம்ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பக்கத்தடி போய் உட்காந்துக்கிறாரு. பக்கத்தடி உட்காந்து அந்த ரெண்டு குழந்தைங்களையும் தலையை தடவி கொடுத்துட்ருக்காரு. அவருக்கு வந்து அவ்வளோ அழுக வருது. பட் எல்லாத்தையும் ஒரு கண்ட்ரோல் பண்ணிட்டு அந்த குழந்தைங்களுக்கு முன்னாடி சிரிச்சாகணும்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு மாதிரி ஃபேஸ் சேஞ்ச் பண்ணிட்டு உட்காந்துருக்காரு. அப்போ வந்து அந்த குழந்தைங்க சொல்கிறாங்க, அம்மா இன்னைக்கு கிளாஸில் ட்ராயிங் வரைய சொன்னாங்களா, நாங்கள் வரைஞ்சோமே, என்ன காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ரிதி நரேன் வந்து எடுத்து காட்டுறான். அதில் வந்து அதில் வந்து அவன் என்ன வரைஞ்சிருக்கான்னா, அவன் நின்றுருக்கான். டே வந்து அவனோட கையை பிடிச்சிட்டு இருக்காங்க. இவன் வந்து டேயோட கையை பிடிச்சிட்டு இருக்கான். இவன் வந்து நரேன் வந்து ரிதியோட கையை பிடிச்சிட்டு இருக்கான். இதை வந்து ஒரு சைடில் வந்துட்டு பக்கத்தடி வந்து யோங்கியும் ஜிம்மினும் நின்றுட்டு இருக்க மாதிரி ஒரு பிக்சர் வரைஞ்சிருக்கான். அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து ஹோபி நின்றுட்டு இருக்க மாதிரி வரைஞ்சிருக்கான். அவன் கேட்குறாங்க, டே கேட்குறாரு யார் யாரை வரைஞ்சிருக்கீங்க கேட்கும் போது அவன் சொல்கிறான், இது அம்மா, இது நான், இது ரிதி, இது ஜிம்மின் அங்கிள், இது யோங்கி அங்கிள், இது ஹோபி அங்கிள். ஓ அப்படின்னு சொல்லிட்டு ஹோபி வந்து பார்க்குறாரு. ஏன்னா என்ன வரைஞ்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்க்கும்போது அவர் சொல்கிறார், நீங்கள் தானே எங்களுக்கு ஃபேமிலி அப்படின்னு சொல்லும்போது டேக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அம்மா அப்பா இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ரிதி வந்து சொல்கிறா, நானும் வரைஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி காட்டும்போது அவளும் அதே மாதிரி வரைஞ்சிருக்கா. அதில் வந்து இதில் வந்து டே வந்து ரிதி நரேனோட கையை பிடிச்சிட்டு இருந்திருப்பார்ல, இப்போ வந்து இவன் வந்து இவளோட கையை பிடிச்சிட்டு இருக்க மாதிரி வரைஞ்சிட்டு, இது அம்மா, இது ரிதி, இது நரேன், இது ஜிமின் அங்கிள், இது யோங்கி அங்கிள், இது ஹோபி அங்கிள். அப்போ இது அது அப்பா. என்ன அப்பா? அப்பா அம்மா அப்பாவா அப்படின்னு சொல்லி ஒரு கண்ணெல்லாம் கலங்கும் போது ஹோபி தான் வந்துட்டு ஓகே ஓகே நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஜிம்மினுக்கு இதை சென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையை பிடிச்சி இழுக்கிறாரு, இங்கே வாட்டே அப்படின்னு சொல்லி இழுக்கும்போது ரித்தி பார்க்குறா, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹோபி இருந்துட்டு நீங்கள் ஹோம்ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த டேபிளில் வந்து பிக்சர் ரெண்டையும் விரித்து வச்சுட்டு அவர் ஃபோட்டோ எடுத்து ஜிம்மினுக்கு அனுப்பலாம்னு சொல்லிட்டு போகும்போது டே இருந்துட்டு, ஹோபி ரித்தி வரைஞ்சதை அனுப்பாதீங்க, டே நரேன் வரைஞ்சதை மட்டும் அனுப்பு, ஏன் ப்ளீஸ், சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினுக்கு வந்து சென்ட் பண்ணுறாரு. ஜிமின் வந்து கால் பண்ணுறாரு, என்னடா தான் மெசேஜ் வந்திருக்கேன்னு கால் பண்ணும்போது ஹோபி தான் சொல்கிறாரு, அந்த மாதிரி நரேன் வரைஞ்சிருக்கான் பாரு, உன்னை என்ன யோங்கிய டேய ரிதி நரேன் எல்லாத்தையும் வரைஞ்சிருக்காங்க பாருன்னு சொன்னோடனே யோங்கி கிட்ட வந்து ஜிமின் சொல்கிறாரு, இந்த மாதிரி பாரு குழந்தைங்க நம்ம வரைஞ்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோலாம் கட்டிட்டு இவங்க காலில் பேசிகிட்டு இருக்கும்போது ஃபஸ்ட்டு வந்து வந்து ஃபோனை கொடுக்குறாரு. வந்து ரிதி குடுகுடுன்னு ஓடி வந்து ஃபோனை வாங்கிட்டு காதில் வச்சுட்டு ஹலோ அப்படின்னு சொல்கிறதுக்குள்ள ஜிமின் வந்துட்டு நரேன் குட்டி அப்படின்னு சொல்லும்போது, உங்களுக்கு அவனை தான் பிடிச்சிருக்கு, ஏன் பார்த்தாலும் எல்லாம் நரேன் நரேன்னு சொல்கிறீங்க, எனக்கு யாரையுமே பிடிக்கல போங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு ஹோபிக்கிட்டேயே ஃபோனை கொடுத்துட்டு க்யூட்டாக பவுட்டி ஃபேஸோட போய் கோச்சிட்டு உட்காந்துருக்கும் போது ஜிமின் வந்துட்டு, ஐயோ ஹோபி 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 நீங்கள் அவகிட்ட காலை கொடுங்க, ஃபோன் கொடுங்க, இல்லைன்னா அவள் கோச்சிட்டு படாத பாடுபடுத்துவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட ஃபோன் கொடுக்க சொல்லிட்டு, ஓ சாரி தங்கம், நான் சத்தியமா நினச்சி பார்க்குறேன், நான் வந்து எப்போவுமே அவன் தானே கால் அட்டன் பண்ணுவான், அதனால நான் யோசிச்சுட்டேன், சாரி தங்கம், நான் வரைஞ்சது எப்படி இருந்துச்சு, ஓ நீங்கள் வரைஞ்சது க்யூட்டாக உங்களை மாதிரியே இருந்துச்சு, பிடிச்சிருக்கா என்ன, ரொம்ப பிடிச்சிருக்கு, சரி இந்தாங்க அவன்கிட்ட தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாற்றி பேசிகிட்டு இருக்கும்போது டேக்கு ஒரு மாதிரி இப்படி கண்ணெல்லாம் கலங்குது. அவர் ஓகே அழுகக்கூடாதுன்னு சொல்லிட்டு பால்கனிக்கு போய் நின்றுட்டு அவர் அங்கே நின்று அழுதுட்டுருக்காரு. ஹோபிக்கு புரியுது டே எவ்வளோ கஷ்டப்படுறான், டே வந்து எவ்வளோ ஜங்குக்கு லவ் பண்ணியிருப்பான், இப்போ எவ்வளோ அவருக்கு ஹர்ட் ஆகிட்டுருக்காரு, சஃபர் ஆகுறாருன்றது எல்லாமே புரியுது. ஓகேன்னு சொல்லிட்டு தண்ணி எடுத்துகிட்டு வந்து டேக்கிட்ட கொடுத்துட்டு, இங்கே பாருட்டே, திரும்ப திரும்ப எதையும் நினச்சி போட்டு மனசு குழப்பிக்காத, உனக்கான உலகம் அவங்க ரெண்டு பேரும் தான், அவன் கிடையாது, இதை நீ தானே சொன்ன, அதை ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணு,
போதுமா அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, நான் கிளம்புறேன் எனக்கு டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு குழந்தைங்கிட்டேருந்து ஃபோனை வாங்கிட்டு அவர் கிளம்பி போயிடுறாரு. இந்த பக்கம் வந்து குழந்தைங்கிட்ட வந்து வந்து ஓகே என்னதான் இருந்தாலும் அவனுக்கு வேறு ஃபேமிலி கிடச்சிருச்சு, நம்ம இனிமேல் அவனையே நினச்சிட்டு இருந்தால் நல்லது கிடையாதுன்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, குழந்தைங்க ஹோம்ஒர்க் குழந்தைங்க வந்து அந்த ஃபோனெல்லாம் கொடுத்து முடிச்சு திரும்ப ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது குழந்தைங்களோட டைரி வாங்கி செக் பண்ணும்போது அதில் எழுதியிருக்கு 2 நாள் கழிச்சு பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்குது, பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. பார்க்குறாரு, ஐயோ பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங்கா, என்னால் வர முடியுமான்னு தெரியலையே, எனக்கு இப்போ ஒரு மீட்டிங் இருக்குது, நான் போய் ஆகணும், என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சுட்டு இருக்கும்போது ஹோபி கால் பண்ணுறாரு. ஹோபி கால் பண்ணிவிட்டு இவர் கேட்குறாரு, இந்த மாதிரி மீட்டிங் இருக்குது என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது, ஓகே நீ என்ன பண்ணு, பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங்க்கு போயிட்டு ஒரு 2 மணி நேரம் நடக்குமா, அதுக்கப்புறம் நீ நான் வந்து ஹோல்ட் பண்ணி வைக்கிறேன் மீட்டிங்கை, ஏன்னா இப்போ வந்து இவர் தானே மேனேஜராக இருக்கார், அதனால் இப்படி ஹோல்ட் பண்ணி மீட்டிங் வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இவரும் ஓகே அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேடா, நான் இதோட இந்த பார்ட்டை முடிச்சுக்கிறேன். ஆக்சுவலி இது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. நான் வந்து ரொம்ப டைம் கம்மியாக இருந்தங்காட்டி எனக்கு எடிட் பண்ணுறது கூட டைம் இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா எனக்கு ஃபுல்லாக ஒர்க்கு. நான் உட்காந்து இப்போவே ஃபேப்ரிக் சோர்சிங்லாம் நான் அனுப்புகிறாங்க, அதனால பேட்டர்ன் கூட சைன் வாங்காமல் இருக்குது. எனக்கு அதுதான் பிரச்சனையாக இருக்குது. நான் ரொம்ப சீக்கிரம் ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ எடிட் பண்ணி போடுறதுக்கு எனக்கு சத்தியமாக எடிட் பண்ணுறதுக்கு டைம் இருக்குமானே தெரியல. ஏன்னா எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லுமே வெளியே தான் ஒர்க்கு, ஃபோன் எடுக்குமானே எனக்கு தெரியல. மேபி சீக்கிரம் நான் போட ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? ஐம் ரியலி சாரி. இந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு மட்டும் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா எனக்கு ஒரு மாதிரி வீடியோ போடுறதுக்கே தோண மாட்டேங்குது. கமெண்ட்ஸ் இருந்தால் தான் வந்து அடுத்த வீடியோ போகணுன்னே எனக்கு தோணுது. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஓகே, கமெண்ட் பண்ணுங்கள். நான் சீக்கிரம் வந்து நெக்ஸ்ட் பார்ட் போட ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? பாய்.